இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, 200 கோடி ரூபாய் இந்த ஒரு ப்ராஜெக்ட் மூலியமா கண்டிப்பா நம்ம தக்ஷாசினிக்கும் இந்த அஞ்சலிக்கும் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. எப்படியோ நம்ம கௌதமுக்கே தெரியாம அந்த ஒரு டாக்குமெண்ட்ல இப்படி ஒரு பட்டத்தை வச்சு எல்லாமே வந்துட்டு நம்ம கார்த்திகோட பேருக்கு மாத்திட்டாங்க. ஆனா உண்மையிலேயே கண்டிப்பா வரப்போற எபிசோட்ல இந்த ஒரு உண்மை தெரிஞ்ச நம்ம கார்த்திகை எல்லாருமே வந்துட்டு ஒரு முட்டாள்தனமான இடத்துல வச்சுட்டு இருக்கிறது என்னமோ உண்மைதாங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் நம்ம கௌதமுக்கு இலக்கியாவுக்கும் பயங்கர சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ பெரிய டாக்குமெண்ட்டில் நம்ம கையெழுத்து போட்டுட்டோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்மளை இலக்காரமாக பேசினா இந்த தக்ஷாசினி இந்த எஸ்எஸ்கேவும் அவங்க மூஞ்சிலே கரிய பூசுற மாதிரி 200 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம இப்போ ஓனராக இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ உரிமையோட ஒரு பக்கம் வீட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம அஞ்சலியோட மனசுக்குள்ளே கார்த்திக் ஒன்று நினைத்தாலே எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்கு. ஏன்னா இந்த இலக்கியாவும் கௌதமும் நம்ம எப்படி வீட்டு விட்டு விரட்டுறதை நினச்சிட்டு இருந்தோம். ஒரு வகையாக அந்த ஒரு மொத்த வீடும் நம்மளுக்கு தான் வரப்போகுது, மொத்த சொத்து மதிப்பும் நம்மளுக்கு தான் வரப்போகுதுன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. கண்டிப்பாக பல நாள் திருடம் ஒரு நாள் வெளிவரத்துக்கு முன்னாடியே இவ்வளோ பேராசை பிடிச்சவங்க நடுத்தெருவில் நின்றதா சரித்திரமே கிடையாதுங்க. எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம கௌதம் கிட்ட இருக்கிற மொத்த சொத்து பற்றி ஏமாற்றணும் தாங்க இந்த அஞ்சலியோட உள்நோக்கமே. அதன் மூலயமா வந்துட்டு இந்த தக்ஷாசினியும் இந்த பைரவியும் அவ்வளோ உதவி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பைரவி இருந்துக்கிட்டு நான் முன்னாடி இருந்த அங்கீகாரத்தில் இந்த ஒரு வீட்டில் இருக்கணும், அதுக்கு குறுக்காக இருக்கிறது இந்த இலக்கியா தான். இலக்கியா இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போனால் போதும், நான் உங்களுக்கு கண்டிப்பாக எப்பயுமே சப்போர்ட் இருப்பேன்னு அவ்வளோ ஆணித்தனமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம அஞ்சலி எதுக்கு இவ்வளோ பாடுபட்டுட்டு இருக்காங்க, இந்த என் கூடயே பிறந்து வளர்ந்தவன் இந்த இலக்கியா, அவளுக்கு அந்த ஒரு வீட்டில் நல்ல பேர் இருக்குது, மரியாதை இருக்குது, அந்த மரியாதையும் பேரும் எனக்கு வரணும். அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணால் போய் யாரை வேணால் கீழே தள்ளி விடுவோன்னு அவ்வளோ ஆணித்தனமாக இந்த எஸ்எஸ்கே கூட போய் 2 பேர் கூட்டு சேர்ந்தாங்க. ஆனால் இந்த தக்ஷாசினி எல்லாருமே வந்துட்டு புரிஞ்சு வச்சுக்கிட்டு தாங்க இந்த எஸ்எஸ்கே சொன்ன மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்துட்டு நம்ப வைக்கிற மாதிரி நம்ப தக்ஷாசினி. அதுக்கப்புறம் கார்த்திகிட்ட இருக்கிற மொத்த சொத்து மதிப்பும் நம்ம பேருக்கு மாற்றிட்டேன், அவங்கள எல்லாரையும் கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தரலான்னு ஒரு திட்டத்தை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு உண்மை தெரியாமல் முட்டாள்தனமாக ஏமாற போகிறது இந்த கார்த்திக்கும் இந்த அஞ்சலியும் தாங்க. நீங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டுங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும்.